ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை வந்தா கூட, ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை திதி அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னு சொல்றோம். அதுலயும் ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை. அதே மாதிரி தான் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு இருக்கக்கூடிய ஒரு அமாவாசை. எந்த நேரத்தில இந்த அமாவாசை நாள்ல திதி கொடுக்கணும்? இந்த திதி கொடுக்கறதுனால நமக்கு என்னலாம் நம்மளோட வாழ்க்கையில நல்லது நடக்கும்? அதே மாதிரி இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக நம்ம இந்த திதி நேரம் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியம். அது எந்த டைமில் நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறதையுமே விரிவாக நம்ம பார்க்கலாம். தமிழ் நாள்காட்டியின் அடிப்படையில் 12 மாதங்களில் 3ஆவதாக வரக்கூடிய மாதம் தான் இந்த ஆணி மாதம். ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாதம். சூரியன் புதன் ராசியான மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாதம். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசையும் வெவ்வேறு வகையில் ரொம்ப முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு. அதே போல தான் இந்த ஆணி மாத அமாவாசை தேவர்களோட பகல் காலமான உத்தராயன் காலத்தில் வரக்கூடிய கடைசி அமாவாசை. 2026 ஆணி அமாவாசை எப்போது வருகிறது? திதி கொடுக்க உகந்த நேரம் அது மட்டும் இல்லாமல் முதல் முக்கியத்துவம் பற்றி இங்கே விரிவாக நம்ம பார்க்கலாம். ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். ஒரு அமாவாசை பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு 24 மணி நேரம் பகல் இரவு இருப்பது போலவே தேவர்களுக்கு ஒரு ஆண்டு அப்படிங்கிறது ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கில் 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் இருக்கும். 6 மாத பகல் காலம் தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரை நீடிக்கும். 6 மாத இரவு காலம் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை இருக்கும். இது தேவர்களோட பகல் காலமான உத்தராயண புண்ணிய காலம் ஆடி மாதத்தோடு முடிகிறது. ஸோ ஆடி மாதத்தில் பித்ருக்கள் பூமிக்கு வரக்கூடிய இந்த தசனையான புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் பார்த்தோமா இந்த மாதமானது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. ஆனி மாத அமாவாசை 2026 ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. தமிழ் காலண்டர் பஞ்சாங்கத்தின்படி ஆணி 30ஆம் தேதி அமாவாசை திதியானது செவ்வாய்க்கிழமையில் வருவது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. இந்த நாளில் முக்கியமாக நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம பரிகாரம் செய்கிறதுனால என்னெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆணி அமாவாசை ஜூலை 14 அன்னைக்கு வருது. ஆணி அமாவாசை திதி நேர தொடக்கம்னு பார்த்தோமா 13ஆம் தேதியே இந்த அமாவாசை திதியானது 6:52 மணிக்கு தொடங்கிறது. ஆணி அமாவாசை திதி முடியக்கூடிய நேரம்னு பார்த்தோமா ஜூலை 14 4:33 வரைக்கும் இருக்குது. ஆணி மாதம் திங்கட்கிழமை மாலை அமாவாசை திதியானது தொடங்குறது. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை 4:30 மணி வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது இருக்குது. இந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம குறிப்பிட்ட முறையில் பூஜைகள் செய்வது பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். அதாவது இந்த ஆணி அமாவாசை கிரகங்களோட சேர்க்கை பார்த்தோமா, கிரகங்களோட பெயர்ச்சி ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளிக்கதிர்களுமே 2 ஒளி கிரகங்களுக்கும் ஒரே ராசியில் ஒன்றாக சேரக்கூடிய நாள் தான் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். எப்போதுமே ஆணி அமாவாசை வரக்கூடிய அமாவாசை மிதுன ராசியில் சூரியன் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தான் தோன்றும். அதாவது மிதுன ராசியில் புதனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் தான் சந்திரன் சூரியனுடன் இணையும் போது ஆணி அமாவாசை திதியானது தோன்றுறது. ஸோ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்யும் போது நமக்கு பல்வேறான மடங்கு பலன்கள் அதிகமாக இருக்குது.
இந்த அமாவாசையானது ஆனி அமாவாசையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் இணையும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாளில் முன்னோர்களை நினச்சி நம்ம வழிபாடு செய்யலாம். அவங்களோட ஆசிகளை பெற்றுக் கொடுக்கும். பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இது எல்லாமே நீங்கவும், குடும்பத்தில் எப்போவுமே ஒரு அமைதி, எப்போவுமே ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படவும் இந்த நாளானது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்குது. அதாவது முன்னோர் வழிபாடு இந்த நாளில் முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முன்னோர் வழிபாடு பித்ரு கடன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆற்றங்கரை கடற்கரை போன்ற புனிதமான இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. அடுத்தது கோளறு பதிகம். பித்ரு தோஷம் இதர தோஷங்கள் எல்லாமே விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருஞான சம்பந்தர் அருளிய கோளறு பதிகம் பாடுவது அல்லது கேட்குறது கூட ரொம்ப நல்லது. அடுத்ததாக முக்கியமாக அந்த நாளில் தானம் செய்யலாம். ஏழைகளுக்கு அரிசி பருப்பு காய்கறி வஸ்திரம் இந்த மாதிரி அன்னதானம் இதெல்லாமே செய்வது ரொம்ப புண்ணிய ஒரு செயல். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் காகத்திற்கு சாதம் வைக்கிறது. காகத்திற்கு பார்த்திங்களா சனி பகவானின் வாகனமாக சொல்லக்கூடிய காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீருமா. பசுவிற்கு அகத்திக்கீரை அடுத்தது கொடுக்கலாம். அமாவாசை நாளில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை அல்லது உணவாக கொடுக்கறது முன்னோர்களோட ஆசையை நமக்கு பெற்றுக் கொடுக்குமா. வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னா, வீட்டில் விளக்கேற்றிட்டு முன்னோர்களோட படத்திற்கு நீங்கள் துளசி அல்லது வெள்ளை மலர்களை சூட்டி நீங்கள் வழிபடலாம். முக்கியமாக அன்றைய நாளில் செய்யக்கூடாத விஷயம் என்ன பார்த்தோமா, முக்கியமாக அன்றைய நாளில் அசைவ உணவுகளை தவிர்க்கணும். அமாவாசை இன்னைக்கு வீட்டில் கண்டிப்பாக கோலம் போடக்கூடாது. மற்ற நாளில் கண்டிப்பாக கோலம் போடணும். புதிய தொழில் தொடங்குறது அல்லது கிரக பிரவேசம் செய்கிறது இந்த மாதிரியான புனிதமான காரியங்களை கண்டிப்பாக தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. மேலுமே உங்களுக்கு பித்ரு கடன் வழிபாடு தர்ப்பணம் செய்ய அருகில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்கள் அல்லது கோவில் பற்றி நீங்கள் பார்த்திங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு நீங்கள் செய்யக்கூடிய சடங்குகளை சரியான முறையில் செய்கிறது ரொம்பவே நல்லது. மேலுமே அதுவும் பார்த்தோமா இந்த முன்னோர்கள் வழிபடவும் பித்ரு தோஷங்கள்லேருந்து விடுபடவும் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுது. இந்த 2026 வரக்கூடிய அனைத்து அமாவாசை தேதிகள் விரதங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமாக இந்த இது இருந்தால் கூட இந்த அற்புதம் நிறைந்த ஜூலை 14 ஆனி 30ஆம் தேதி வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில் வருவது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. மேலுமே இந்த அமாவாசையானது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமாவாசையாக இருக்கிறதுனால இதில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். மேலுமே உங்களுக்கு என்னென்ன தானங்கள் செய்ய முடியுதோ அன்றைய நாளில் கண்டிப்பாக செய்யுங்க. ரொம்பவே நல்லதாக உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலுமே முழுமையான அமாவாசை தர்ப்பணம் மற்றும் விரதம் இருக்கக்கூடிய முறைகளை பார்க்க போகிறோம். அமாவாசை விரதத்தை முறையாக கடைபிடிக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் நடக்கும், பித்ருக்களோட ஆசையை கண்டிப்பாக நம்மளால் பெற முடியும். சுத்தமான நீராடல், அதாவது அதிகாலையில் நீங்கள் அமாவாசை நாளில் எழுந்துட்டு குளிச்சுட்டு முடிந்தால் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் அல்லது காவிரி போன்ற இந்த மாதிரியான புண்ணியமான நதிகளில் நீங்கள் நீராடலாம். அல்லது அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆற்றங்கரை இருந்துச்சுன்னா அங்கே கூட போய் குளிக்கலாம். அடுத்தது 2வது விஷயம், அப்படியே முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் கூட நீங்கள் காலையில் எழுந்துட்டு சுத்தமான தண்ணீரில் குளிச்சுக்கோங்க. அடுத்ததாக தர்ப்பணம். தர்ப்பை ஆசனமாக பயன்படுத்தி கருப்பு எள் சுத்தமான தண்ணீரை கொண்டு முன்னோர்களோட பெயரை சொல்லி நீங்கள் வழிபடலாம். அடுத்ததாக 3வது விஷயம் படையல். பித்ருகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான உணவுகளை நீங்கள் சமைச்சிக்கோங்க அன்றைய நாளில். குறிப்பாக அன்றைய நாளில் நீங்கள் வைக்க வேண்டியது என்னென்னா அகத்திக்கீரை வாழைக்காய் பாயாசம் படையல் அவசியமாக இருக்கணும். அல்லது உங்களுடைய வீட்டில் எளிமையான முறையில் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக பார்த்தோமா காகத்திற்கு உணவு. சுத்தமாக நல்லா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு அன்றைய நாளில் சாப்பாடு செய்யுங்க. அதே மாதிரி பார்த்திங்களா காகத்திற்கு அன்றைய நாளில் சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல காகத்திற்கு சாதத்தை வைத்துட்டு அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவரும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னா சாப்பாடு வைக்கும்போது அது கூடவே ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாளில் ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். வஸ்திர தானம் செய்கிறது முன்னோர்களை இன்னும் மகிழ்ச்சி செய்யுமா. கண்டிப்பாக அமாவாசை இன்னைக்கு நம்ம வெங்காயம் பூண்டு போன்ற தாமச உணவுகளை சமைக்கக்கூடாதான். சுபகாரியங்களை எப்போவுமே பிளான் பண்ணுறதோ அல்லது புதுசாக ஏதாவது பொருள் வாங்குறதோ அந்த நாளில் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா அமாவாசை நாளில் வழிபாட்டு தலங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. தர்ப்பணம் கொடுக்க உலகிலேயே ரொம்ப ரொம்ப சிறந்த இடம் அப்படின்னு பார்த்தோமா இங்கே இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் நீராடினாலே எப்பேற்பட்ட பித்ரு தோஷமாக இருந்தாலுமே முழுமையாக நீங்கும். ராமேஸ்வரத்தில் மட்டும் நீங்கள் போய் செஞ்சீங்க அப்படின்னா. அடுத்ததாக திருவண்ணாமலை
அமாவாசையில் கிரிவலம் செல்வது ரொம்ப நல்லது. கர்ம வினைகளை குறைக்கும் ஒரு ஆற்றல் கொண்டது. அடுத்ததாக ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம். காவிரி கரையில் பித்ருக்களுக்கு திதி கொடுக்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஒரே தலம் பார்த்தோமா இந்த தலம் தான். அடுத்ததாக திருச்செந்தூர் கடலோர தலமான இங்கே அமாவாசை தர்ப்பணம் செய்வது குடும்பத்திற்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். கண்டிப்பாக அமாவாசை இன்றைக்கு விரதம் இருப்பது எப்படி அப்படின்னு பார்த்தோமா, அதிகாலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு மதியம் தர்ப்பணம் அல்லது படையல் இடும் வரைக்கும் நீர் மட்டும் அருந்தி அல்லது உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். அப்படி உங்களுடைய உடல் ஒற்று போகும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம், அல்லது இளநீர் இந்த மாதிரியான சைவ உணவாக எடுத்துக்கலாம். மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடலாம். அடுத்ததாக பார்த்தோமா கண்டிப்பாக அன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அமாவாசை இன்னைக்கு கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயம் என்னன்னா, வீட்டில் கோலம் போடுறது, எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது, அசைவ உணவுகளை தவிர்க்க வேணும். இது எல்லாமே செய்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அந்த அமாவாசை நாள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றுவது ரொம்பவே நல்லது. அமாவாசை விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விரதம். இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது முன்னோர்களோட ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்குமா? முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வீட்டில் சுபகாரியங்களாகட்டும் அல்லது எந்த விஷயமாகட்டும் ஏதாவது தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. இந்த அமாவாசை விரதம் அப்படிங்கிறது உடல், மனம், ஆன்மீகம் போன்ற மூன்றிற்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். பித்ரு ஆசி, நம்மை வாழ்வித்த முன்னோர்களோட ஆசி முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள்லாம் கைகூடி வரும். முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைக்க கிடைக்க நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக தோஷ நிவர்த்தி. எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து இப்படி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், கர்ம வினைகளோட தாக்கம் அனைத்துமே குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வம்ச விருத்தி. முன்னோர்களோட ஆசையால் புத்திர பாக்கியம் மற்றும் வம்ச விருத்தி கிடைக்கும். மன அமைதி. கண்டிப்பாக நம்ம எந்த விரதமாக இருந்தாலும் விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அமாவாசை இன்றைக்கு சந்திரன் மறைந்திருப்பதனால மன அலைச்சல்கள் குறைந்து தியானம், வழிபாட்டில் ஈடுபடுவது மன உறுதியையும் உங்களுக்கு ஒரு மன தைரியத்தையும் மன அமைதியும் கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்ததாக பொருளாதார முன்னேற்றம். கடன் தொல்லைகள் அனைத்துமே நீங்கி செல்வ செழிப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு நாள். அமாவாசை அப்படிங்கிறது வெறும் சடங்கு மட்டும் இல்லை, நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம செலுத்தக்கூடிய அந்த நன்றி கடன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாள் தான் அந்த நாள். ஸோ இந்த 2026 அமாவாசையானது ரொம்ப ரொம்ப ஆணி அமாவாசைங்கிறது ரொம்ப கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. இதனால் பித்ருக்களோட ஆசி உங்களோட குடும்பத்திற்கு எப்போதுமே கிடைக்க இது மட்டும் நீங்கள் செஞ்சீங்களாலே போதும். அதே மாதிரி காகம் பார்த்திங்களா நம்மளுடைய வீட்டிற்கு வரும். அந்த நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த காகத்திற்கு தினமுமே சாதம் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அப்படி தினமும் வைக்க முடியல அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை நாளில் மட்டுமாவது வைங்க. அப்படியும் வைக்க முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. முன்னோர்களோட ஆசையும் சனி பகவானின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நீங்களும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த விஷயங்களை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் விரைவில் சந்திக்கலாம். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் அந்த அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, மேலுமே இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் முக்கியமாக செய்யலாம், நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாகும், எப்போவுமே ஒரு முன்னேற்றத்துக்கும் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே உங்களுடைய இந்த அமாவாசை நாளில் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது பித்ரு கடன் தீர்க்கிறது தான். ஸோ இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் சரி, திருப்புமுனையும் கொண்டு வரும். இந்த ஆணி அமாவாசை அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப
ஒரு முக்கியம் வாய்ந்த அமாவாசையாக இருக்குது. ஜூலை 13ஆம் தேதி மாலை 6:50 மணிக்கு தொடங்கி ஜூலை 14ஆம் தேதி மதியம் 3:15 மணி வரைக்குமே இந்த திதியானது இருக்குது. ஸோ இந்த நாளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செய்கிறது, தானம் அளிப்பது இதெல்லாமே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்களா, நீங்கள் இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக எதை செய்கிறீங்களோலையோ காகத்திற்கு சாதம் வைங்க. இதனால் ரொம்ப நல்லது. அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட வாழ்க்கையும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.